Unit 2 Operating System Part 6 Linux Operating System Redirection Operators File System Structure Description of File System Description of File System First slash அதாவது அதுதான் root directory first or main directory ன்னு சொல்லலாம் bin it contains system administration files சிஸ்டத்தினுடைய administration files எல்லாம் இதுதான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம் லைக் நம்ம விண்டோஸ்ல பார்க்கலாம் C D E F அப்படின்னு ஹார்ட் டிஸ்கை பிரிச்சிருந்தாலும் C கோலன் அதாவது C டிரைவ்ல தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் அது மாதிரி தான் இதுவும் boot contains Linux booting files so Linux operating systemத்தினுடைய பூட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே இந்த பூட்ல இருக்கும் எப்படி ரோம்ல நம்ம சொல்றோமோ அது மாதிரி இதுல பூட்ல இருக்கும் home default directory for user data so windowsல நம்ம DEF எந்த டிரைவ்ல வேணும்னாலும் யூசர் டேட்டாவை கிரியேட் பண்ணிக்க முடியும் ஆனா லினக்ஸ்ல பை டிஃபால்ட் யூசர் ஒரு டைரக்டரியோ அதுக்குள்ள ஒரு ஃபைலையோ கிரியேட் பண்ணினா அது எல்லாமே ஹோம்ங்கிற டைரக்டரியில தான் போய் ஸ்டோர் ஆகும் TMP provides temporary location for applications இப்ப நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதனோட டெம்பரரி லொகேஷனா இந்த TMP அப்படிங்கிற டைரக்டரி ஆக்ட் பண்ணும் தட் இஸ் ரேம்ல எப்படி டெம்பரரியா அப்ளிகேஷன்ஸ் வந்து நாம ஒர்க் பண்றோமோ அது மாதிரி USR it contains user application software files so அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கணும் இல்லையா அதுதான் USRங்கிற டைரக்டரி நம்ம விண்டோஸ்ல ஹார்ட் டிஸ்க்ல Cல நம்ம அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ற மாதிரி இதுல USR அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும் VAR it stores variable data files like printing jobs mailbox அதாவது வேரியபிள் மாறுபடும் தன்மை கொண்ட டேட்டா ஃபைல்ஸ் லைக் பிரிண்டிங் ஜாப்ஸ் ஒரே மாதிரியே ஜாபை பிரிண்ட் பண்ணிட்டு இருப்போம்னு சொல்ல முடியாது மாறிட்டே இருக்கும் அதே மாதிரி மெயில் பாக்ஸ்ல மாறிட்டே இருக்கும் இதெல்லாம் ஸ்டோர் பண்ற இடம் தான் VAR DEV it contains device files ன்னு சொல்றோம் டிவைஸ் ஃபைல்ஸ்னா ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு டிவைஸை நாம இதோட கனெக்ட் பண்றோம்னு வச்சுப்போம் அப்ப அதனோட ஃபைல்ஸ் எல்லாம் இது வச்சிட்டு இருக்கும் அதாவது டிவைஸ் டிரைவர் ஃபைல்ஸ்னு உண்டு அப்பதான் அந்த டிவைஸை ஆக்ட் பண்ண வைக்க முடியும் ஒர்க் பண்ண வைக்க முடியும் சோ அதுக்கான டிவைஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இந்த DEV அப்படிங்கிற டைரக்டரியில இருக்கும் MNT to mount the remote file system and temporary devices like CD, DVD, USB. So remote file system அதாவது சிஸ்டத்துக்குள்ள இல்லாமல் எக்ஸ்டர்னலா வரக்கூடிய சில ஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு அதாவது மவுண்ட்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம ஒரு CDயோ DVDயோ USBயோ நம்ம என்ன பண்ணணும் ஒரு CD டிரைவ் DVD டிரைவ் USB போர்ட் அதுக்குள்ள சொருகும் இல்லையா அதுக்கு பேர் தான் மவுண்ட் அந்த மாதிரி மவுண்ட் பண்றச்சே அந்த ஃபைல் சிஸ்டத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடியது இந்த MNT அப்படிங்கிறது ETC it contains system configuration files so சிஸ்டத்துக்கான அதாவது லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் அதுதான் ETC so இது எல்லாமே நம்ம ஃபைல் சிஸ்டத்தினுடைய அத்தனை டைரக்டரிஸ்னு சொல்லலாம் அதுல நாம யூஸ் பண்றது ஹோம்ங்கிறது மட்டும்தான்